தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட கட்சியை சார்ந்த சீனியர்கள் மேல கடுமையான ஒரு அதிருப்தியில இருக்காருன்னு ஒரு தனியார் பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது தாவேக அமைச்சர்களோட எதுவும் நம்ம சீனியர்களும் எதுவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கடுமையான அப்செட்ல இருக்காராம். எதற்காக உதயநிதி அவர்களுக்கு இந்த திடீர் சந்தேகம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதாவது உதயநிதி அவர்களுடைய இந்த சந்தேகம் சரியா இல்ல தவறா, உள்ளபடியே தாவேக அமைச்சர்களோடு திமுகவினுடைய சீனியர்கள் எதுவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரி மக்களே, அந்த செய்தி என்னன்னு கொஞ்சம் டிஸ்பிளேல போறேன் பாருங்க. ஒரு தனியார் பத்திரிகைன்னு நினைக்கிறேன். இந்த பத்திரிகையில தான் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் சட்டமன்ற விவாதங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான சந்தேகம் எழும்புது. அது மட்டும் அல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரமுகர்களும் பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது அமைச்சரவையில் ஒரு காரசாரமாவே போறதில்ல. முந்தைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்கட்சியா மூர்க்கமா சண்டை போட்டுச்சு திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சண்டையுமே போறது கிடையாது. தாவேக அமைச்சர்கள் தான் ஏறி ஏறி அடிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சீனியர்கள் பம்முறாங்க அவங்கள பார்த்து, அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு இருக்காங்க. சரி மக்களை, இப்ப சட்டமன்ற நேரலை எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கட்சியுமே இந்த சட்டமன்றத்தை நேரலை பண்ணதில்லை. அதாவது எப்போதும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் வீடியோக்கள் வரும். எதிர்கட்சி அமளி செஞ்சாங்கனாலும் கேள்வி கேட்டாங்கனாலும் அந்த பக்கம் கேமராவே திரும்பாது. ஆனா இன்னைக்கு ரெண்டு பக்கமும் என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர் நேரலை மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கும் கூட ஒரு சில திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நேரலையில எதுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உடல் மொழி இருக்குது. அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. இப்ப மக்களே, உதயநிதி அவர்கள் ஏன் இந்த திடீர் சந்தேகம், நமக்கு ஒரு கேள்வி எழும்புதுல. அதாவது எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 2020 2021 அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு எதிர்கட்சியாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுகவை போட்டு துவதவன் துவச்சாங்க. அவங்க எதிர்கட்சியா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணனாலதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சியாக எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, உதயநிதி அவர்களை சீனியர்கள் மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்க எழும்புது. உள்ளபடியே உதயநிதி அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திணற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா சட்டமன்றத்தில் இன்னைக்கு தாவேக அமைச்சர்கள் தான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் வேணும்னு நம்ம குறை சொல்லணும்னு சொல்லல. பல்வேறு கேள்விகளுக்கு தரமான பதிலடியை கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா பல பேர் முதல் முறையா அமைச்சரா இருக்காங்க, முதல் முறையா சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா இங்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமான சீனியர்ஸ், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த சட்டமன்ற அனுபவம் இருக்கு. ஆனா இங்கிட்டு பாத்தீங்கன்னா முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த நபர்கள் இன்னைக்கு திமுகவை திணறடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதான் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த லாட்ரி அந்த விஷயம் கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது எதிர்கட்சியில இருந்தவங்க லாட்ரின்னு கத்தும்போது 900 கோடி எதுக்குப்பா வாங்கினீங்கன்னு கேட்டபோது எனக்கு தெரியாது, அவங்க மாமனார் தான் கொடுத்தாருன்னு உதயநிதி சொல்ல, அதே மாதிரி இவரும் எனக்கு தெரியாது, அவங்க அப்பாட்ட கேளுங்கன்னு சொல்ல, இது பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. குச்சர் ரமேஷ் அவர்களுடைய பேச்சு, ராஜ்மோகன் அவருடைய பேச்சு எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. இதை நம்ம சொன்னா கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. திமுகவினுடைய ஒரு பிரமுகர் அவர் கூட பேசியிருக்காரு. அந்த வீடியோ போறேன் பாருங்க. ஐயா நேரு அவர்கள் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா சட்டமன்றத்துக்கு இவங்க எதுக்கு போறாங்கன்னே எங்களுக்கு புரியல. எதிர்கட்சியா இருந்து மக்கள் இந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. ஆனா உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க பாடுற அந்த லாபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூசி மொழகி அப்படியே அவங்க அந்த புதுசா வர்ற அமைச்சர்கள், அந்த ஜென்சி அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட அப்படியே நெருக்கம் காட்டுறத பார்த்தா அவங்களுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் போல. என்னடா இவங்க இவ்வளவு தர ரேட்டுக்கு இறங்குறாங்களே, நிஜமாவே இவங்க இவ்வளவுதானா
வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு போயிருப்பா. ராஜ்மோகன் அவங்க, அந்த ஆதவ அர்ஜுனா, இந்த வில்சனு, இந்த ரமேஷ், இவங்க இந்த அமைச்சர்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி புல்லரிச்சு போய் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க செயல்படுத்துற செயல்கள் எல்லாம் பார்க்க முதல்ல அவங்க இவங்களை வேற மாதிரி நினைச்சிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சீனியர், அப்படியே பாஞ்சிருவாங்க, அப்படியே நம்மள என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்ட்டு. ஆனா உள்ள போய் இவங்க போய் கூழக்கும்புடு போட்டு அப்படியே ஐயா எங்களை விட்டுருங்கயாங்கிற பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் நினைக்கிறேன். என்ன அடுத்து ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம வேலை என்ன, ஏ அப்பா நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனாலும் உங்களோட திறமையை நான் மெச்சுறேன், நீங்க திறமையா பேசுறீங்க, அப்படியே பட்டு பட்டுன்னு பதில் தெரிவிக்க விடுறீங்க, ரொம்ப யோசனையா இருக்கு, உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னா, அப்படியே எங்களை எப்படியாவது விட்டுருங்கயா, நாங்க பொழைச்சுக்கிறோம்யா அப்படிங்கிற மாதிரி. எங்க வழக்கு போட்டுருவானுங்களோ, என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி மடியில பயங்கர கனத்தோட இருக்கிற மாதிரி அவர் பண்ற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப அது ஒட்டுமொத்தமா திமுக அந்த எதிர்கட்சி அந்த அந்தஸ்தை இழந்துகிட்டே வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். உண்மையே ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயங்கள் நிறைய நடக்கு. கேட்டா என்ன சொல்றது, ஒரு ஜெனியூனா நடந்துக்கிறோம் நாங்க, ஒரு தரமா நடந்துக்கணும் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்க பேச்சுல அந்த தரங்கள் தெரியல, குலைவு தெரியுது, ரொம்ப படுத்த ஒரு ஃபீல் தெரியுது. உண்மை. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னப்பா இவர் வீடியோ போட்டு இருக்க, இவர் யாருப்பான்னு நீங்க கேட்கலாம். இவர் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கியமான நிர்வாகி, சங்கை ராஜதுரைன்னு சொல்லிட்டு. இவரை எல்லாம் ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. இவர்கிட்ட ஒரு அறிமுகம் கிடைச்சது, இவர்கிட்ட நான் பேசினேன். இவர் பல்வேறு தகவல்கள் சொன்னாரு. உள்ளபடியே திமுகவை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர் அவரு. அவருடைய வீடியோக்களை தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஜென்சி டிஎம்கே கடுமையா விமர்சனம் பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போனதுக்கு காரணம் அதிமுகவிலிருந்து வந்த அமைச்சர்கள் தான் அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. சரிங்களா? எனவே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுகவை சார்ந்த அமைச்சர்கள் தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. திமுகவுல உண்மையா உழைச்சவங்க, உண்மையா கட்சிக்கு வேலை செஞ்சவங்க, கொண்டாட்டி தாலிய அடமானம் பண்ணி கட்சி வேலை பார்த்தவங்க, போஸ்டர் அடிச்சவங்க, கொடி நட்டவங்க, மேடை போட்டவங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சியே வேணாம்னு சொல்லி வெறுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த தோழர் முன் வச்சிருக்காரு. அதற்காக தான் இவர் வீடியோவை நான் காட்டினேன். ஏன்னா நம்ம ஏதோ யாரோ பேசுற வீடியோ எடுத்து நம்ம போடல. நம்ம என்ன திமுகவா, இந்த யூடியூப் புட்டஸ் மாதிரி மாமா வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே புலக்காயுதம் அடைகிறதுக்கு? இவரு உண்மையா கட்சியில வேலை செஞ்ச நபரு, பல வருஷமா கட்சியில வேலை செஞ்சிருப்பாரு போல இருக்கு. பேசினேன், உள்ளபடியே விட்டு நான் பேசினேன், பல்வேறு தகவல்கள் நமக்கு சொன்னாரு. எனவே அதனாலதான் இவர் வீடியோ நம்ம போடுறோம். சரி மக்களே, இப்ப உள்ளபடியே தாவேக அமைச்சர்களோடு திமுகவினர் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு காரசாரமான விவாதம் இல்லைல்ல நிஜமாலுமே. அன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு மூர்க்கமா சண்டை போட்டிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். பயங்கரமான சண்டை போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அந்த சட்டமன்ற நேரலைகள்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சின்ன இஷ்யூவை கூட விட மாட்டாங்க, அவ்வளவு அரசியல் பண்ணாங்க. அதனுடைய விளைவாகத்தானே இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்தாங்க 2021. எனவே இது போன்று ஒரு விவாதங்கள் நடப்பதில்லை அப்படின்னு உதயநிதிக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. சட்டமன்றத்துல மிக ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன்வைங்க. அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்காங்க, கணேஷ்குமார்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு. இது போன்ற நபர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அளவு கூட திமுகவில் இருக்கவங்க வைக்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட அவரு கொஞ்சம் அப்செட்டா இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. உள்ளபடியே இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. இந்த கட்டுரையை வெளியிட்ட இந்த தனியார் பத்திரிகையை தான் நம்ம கேட்கணும். அதாவது மக்களே, இந்த கொத்தடிமைங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, விசிகாவுக்குள்ள ஆதவ் டீம் உருவாயிருச்சு, ஆசிகா ஆதவ் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போற பக்கம் பார்த்தா ஆதவ் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிரும் போல இருக்குது. அந்த மாதிரிதான் இங்க போயிட்டு இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். உதயநிதி அவருடைய சந்தேகம் சரியா தப்பான்றத கூடிய விரைவில் நம்ம பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.